Hi everyone, welcome to Tech Class Channel. So ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு vlog எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கும். ஸோ பின்னாடி இருக்காங்க அவன் வந்து என்னோட கிளாஸ்மேட் தான். ஸோ அவன் வீட்டுக்கு தான் நான் வந்து ஒரு 2 நாள் ட்ரிப்பா வந்திருக்கேன். 2 நாள் இல்லை 3 நாள் ட்ரிப்பா. ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக ஒரு போட்டிருப்பேன். அண்ட் தென் இன்னைக்கு வந்து டே 2 இருக்கனால இன்னைக்கு வந்து இந்த ஒயிட் டவுன், ஆரோவில், அதுக்கப்புறம் எடன் பீச்சு, அப்புறம் பேரடைஸ் பீச்சு, அப்புறம் கெஃபே, அப்புறம் சொல்லிட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இன்னைக்கு எங்கெங்க இருக்கோ இப்போ டைம் வந்துன்னா 8:30 போல ஆகுது. ஸோ ஆக்சுவலி இது வந்து பாண்டிச்சேரியோட பார்டர் தான். ஸோ பீச்சு. ஸோ அவன் வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த பீச்சுக்கு வந்துடலாம். செம்மையாக இருக்குங்க. ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருந்தோம். அப்போ ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்திருந்தோம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷ் வாங்குறது, அப்புறம் இந்த ஃபிஷ்ஷர்ஸ் எல்லாம் பிடிப்பாங்களா, ஸோ அங்கே தான். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் இது. அண்ட் தென் நான் வந்து இவன் வீட்டுக்கு ஒரு 3 days ஸ்டே பண்ண வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து செகண்ட் டே இருக்கனால இன்னைக்கு வந்து வெளியே போயிட்டு இன்னைக்கு ஃபுல் டே. ஸோ நைட்டு ஒரு 8 o'clock 9 o'clock வரைக்கும் ஆகலாம். ஸோ வெளியே போயிட்டு அண்ட் ஆரோவில்லாம் பார்த்தீங்கன்னா அலோடு உண்டா என்னன்னு தெரியல, பட் உங்களுக்காக ட்ரை பண்ணி ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு எடுக்க ட்ரை பண்ணேன். அண்ட் தென் ஃபைனலாக என்னதுன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் கம்மிங் நிறைய ஷார்ட்ஸ் வரும். இப்போ வந்து குளிக்கல, ஸோ இன்னும் டைம் ஆகலை. அதனால ஒரு 10 o'clock போல் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு அண்ட் ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரி ஸோ நிறைய பிளேசஸ் இருக்குன்னா ஸோ எல்லா பிளேசஸ் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு அண்ட் தென் ஸோ நீங்களும் ஒரு வேளை பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்தளவுக்கு பட்ஜெட் வராது. பட் ஒன் டே நீங்கள் ஸ்டே பண்ணாலும் ஒரு 500. நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணனால எனக்கு 500 ஓகே. ஸோ அதுக்கும் மேற்பட்ட உங்களுக்கு ஏதாவது இந்த கெஃபே அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ற மாதிரி போகணுன்னா அண்ட் யூ ஷுட் ஹாவ் ஸோ எக்ஸ்ட்ரா மணி உங்கள் கையில் இருக்கணும். அண்ட் தென் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ ஃபுல்லாக பாருங்கள். என்னால் பேச முடியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ அதே சமயத்தில் மழை வேறு கொஞ்சம் பெஞ்சதுனால ஹேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு குளிச்சுட்டு அண்ட் தென் நான் வந்து கிளம்புறேன். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபைனலாக சொல்ல மாட்டேன். இப்போ என் பேர் பார்த்தீங்கன்னா ஃபரீத். One hour later. அங்கே கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பைக்கில் போனால் நனைஞ்சிடும்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டோம். அண்ட் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பைக் வாங்கிட்டு அண்ட் தென் மொத்த பாண்டிச்சேரியும் பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். A few moments later. ஸோ பாண்டிச்சேரின்னு எடுத்துக்கிட்டாலே 2 விஷயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா எடன் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எடன் பீச் வந்து ஒன் ஆஃப் தி பாண்டிச்சேரியிலே ஒரு பெஸ்ட்டான பீச்சாக. ஸோ பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா பீச்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ 10 o'clock ஆகுது. கொஞ்சம் மழை வேறு பெஞ்சிட்ருக்கா. ஸோ ஏன்டா வந்தோன்னு ஆகிடுச்சு, ஏன்னா இவ்வளோ நேரம் ஸ்டாப் ஆகிடுச்சு. தென் இங்கே வரும்போது தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் எடன் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்தாச்சு. அண்ட் அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ளாகெல்லாம் இருக்கும். க்ரீன் ஃப்ளாகு, அதுக்கப்புறம் அந்த ரெயின்போ ஃப்ளாக் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். Why are you gay? You are gay. அண்ட் தென் பீச்சு தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் தென் அந்த இடத்துக்கு போய்ட்டு நானும் காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அண்ட் தென் இது முடிச்சுட்டு அண்ட் ஒயிட் டவுனு, அப்புறம் மாலு, அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ நிறைய பிளேசஸ் இருக்குது, போயிட்டு அதெல்லாம் பார்ப்போம். கைஸ் இதான் எடன் பீச்சு. ஸோ அந்த இடத்துல ஃப்ளாக் இருக்கும், பட் அங்கே ஃப்ளாக் இல்லை. இந்த ஃப்ளாக் மென்ஷன் பண்ணல. ஸோ அங்கே ஒரு ஃப்ளாக் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இல்லை இது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு எடன் பீச். ஸோ எல்லாருக்கும் வெல்கம். அண்ட் தென் அங்கே இருக்குது பார்த்தீங்களா பீச் வார்னிங் ஃப்ளாகா. ஸோ இந்த ஃப்ளாக் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஸோ மழை பெய்யறனால நினைக்கிறேன். அவ்வளோதான் கிருஷ்ணா இப்படி தான் வந்து நாங்கள் உள்ளார போய் பார்ப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எடன் பீச் நாங்கள் இருக்கிறோம்ல. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை, பிகாஸ் இன்றைக்கி வந்து டே டைமில். ஸோ எல்லாம் காலேஜ் ஸ்கூல்னு போயிருப்பாங்க. அண்ட் தென் ஹாலிடே இருந்துச்சுன்னா ஹாலிடே கூட்டம் வரும்ல. ஸோ சண்டே அந்த டைம்லலாம் ஹாலிடேஸ் டைமில் நிறைய பேர் வருவாங்க. அண்ட் தென் மழை வேறு தூருது, ரொம்ப மைல்டாக தூருது, ரொம்ப அந்தளவுக்கு பெய்யல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது, பின்னாடி யாருமே இல்லை. ஸோ அந்த கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் தட். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் போடுவாங்க. நான் தான் காமிச்சினே, அது ஏதோ பீச் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போட்டுருந்துச்சு. பட் நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் அதான் ஃப்ளாக்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளாக்ஸ் இல்லை, பட் இதான் எடன் பீச். பார்த்தீங்களா அந்தளவுக்கு இருக்காது, பட் சிம்பிளாக இருக்கும். கோஸ்ட் கார்டெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு இருக்காங்க, பே வாட்ச் மூவியில் பார்க்குற மாதிரி. சரி பீச் உள்ளார போயிட்டு அங்கே போய் பார்ப்போம். பட் நான் வந்து பீச்சில் இறங்க முடியாது, பிகாஸ் ஷூ போட்டிருக்கனால. உள்ளார போய் காமிக்கிறேன். அண்ட் பேஸ்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட் இருக்குது, எனக்கு கொஞ்சம் விட்டு. அண்ட் தென்
ஐ ஆம் சேவிங் மை பீச்னு சொல்லிட்டு எடன் பீச் அவ்வளோதான். கீழே இந்த தான் ஃப்ளாகு அண்ட் இதுதான். ஸோ அங்கே போயிட்டு உட்காருவோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஃபுட் கோர்ட் மாதிரி. ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆமாம், எது திருப்பி சொல்லு. நீச்சல் அடிக்க தெரியுமா கைஸ்? அது மேலே போகணுன்னா பட் லைஃப் கார்ட்ஸ் ஒன்னின்னு இருக்காங்க. ஸோ அந்த பே வாட்சில் இருப்பாங்களா அந்த கைஸ் மட்டும் தான் ஏற முடியும் போல். அப்படியே அங்கே போவானாண்டா கிருஷ்ணா திட்டுவாங்க போல். அண்ட் தென் எல்லாம் கொஞ்சம் பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம பாண்டிச்சேரிக்கு ஏதோ ஃபேமஸ்ன்னாங்களா, ஸோ அதை வந்து இங்கே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் யாரும் ஓபே பண்ணுவாங்களான்னு தெரியல. நாங்கள் பெய்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ எக்ஸெட்ரா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் குளிச்சுட்டு ஷவர் வாஷிங்கில் ஸோ அதுவும் பெய்ட் போல். ஸோ அதெல்லாம் அங்கே இருக்குது. போயிட்டு பார்ப்போம். இங்கே இருக்கிற சீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு 100 rupeesன்னு சொல்லிட்டு பெய்ட் ஃபெசிலிட்டிஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் குளிக்க வந்தவங்க அண்ட் தென் டூரிஸ்ட்டாக வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பீச் நம்ம உள்ளார போய் பார்த்தாச்சு. அண்ட் தென் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி கடை இருக்காதான் நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, போயிட்டு உள்ளார போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடை வந்து அந்தளவுக்கு இல்லை கைஸ். நைட்டு போல் வேணால் இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் யாரும் ஓப்பன் பண்ணல, எல்லாம் மூடி இருக்குது. இது வந்து எடன் பீச்சில் இருக்கிற அந்த ஷாப்ஸ் தான். ஸோ 1-2 கடைலாம் திறந்துருக்கு. அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மசாஜ் அதெல்லாம் இருக்குது. எடன் பீச் வந்து முடிச்சாச்சு. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளார பீச் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் லைஃப் கார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் பெய்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பீச் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் தென் ஷாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். பிகாஸ் அதான் வெயில் அடிச்சுல. ஸோ அதனால் பகலெல்லாம் வந்து 1 or 2 கிட்ட பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் ஓப்பன் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, ஜெயின் வீலு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ நைட் போல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ ரெயின் பீரியட்னால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு தெரியல. பட் இந்த ஒரு பீச் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மால் போகிறோம். ஸோ எங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ப்ரூக்ஸு ஃப்ரோசன் போயிருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு பெட்டரான ஒரு மால் இருக்குன்னாங்க. ஸோ அதை போய் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரமாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததில்ல. ஸோ மழை பெய்யலை. ஸோ அதான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மழை பெஞ்சாலே எனக்கு வந்து முடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஆயிரும். அண்டு நார்மலாக ஃபோட்டோ எடுக்க வந்தேன், வீடியோ எடுக்க வந்தேன். ஸோ அதெல்லாம் எடுக்க முடியாது. சரி கைஸ், பைக் எடுத்தாச்சு, கிளம்புறோம். போயிட்டு பார்ப்போம். போகலாமா? சரிவா. கோயம்புத்தூரில் இருக்கிற ஃப்ரோசன் மால் அந்த மாதிரி நல்லா இருக்கு. சரி தான் பீச் இருக்கு. பட்டு இப்போ வந்து டைம் வந்து 12 வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ண போகிறாங்களா. ஸோ 2 o'clock அப்புறம் வாங்கினாங்க. அதனால் பக்கத்தில் தான் பாண்டிச்சேரியில் ஒரு மால் காசி தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மால். ஸோ பாண்டிச்சேரியில் ஒரு மால் தான் இருக்குது, அந்த மால். எல்லோரும் போய் பார்ப்போம். பாண்டிச்சேரிக்கு இந்த ஒரு மால் மட்டும் இருக்கிறதுனால நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னால், பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரல. பிகாஸ் காலேஜ் டே இருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் பார்த்து நிறைய பேர் வருவாங்க போல். அண்ட் தென் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வச்சுருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ளோரில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு லாஸ்ட் ஃப்ளோர். இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் தான் இருக்கேன். ஸோ ஃபுட் கோர்ட்டில் வந்து ஸோ எக்ஸட்ரா நிறையவே இருக்குது. ஸோ ப்ரூக்ஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, அப்புறம் பேசிக்ஸு. ஸோ நிறையாவே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. அண்ட் தென் சின்ன மால் தான், பட் பரவாயில்ல, நல்லா சாப்பிட்லாம். ஸோ ஃபுட் கோர்ட்லேருந்து எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் எப்பவுமே டாப்பாக இருக்குது ஃபுட் கோர்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபன்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமிங் எல்லாம் ரூமில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபுட் கோர்ட்டில் வந்து நிறையா வந்து சாப்பிட்றது இருந்தாலும் பட் இப்போதைக்கு நான் சாப்பிட்ற ஐடியாவில் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி KFC அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்றோம். அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் காலனி இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கெஃபே, ஸோ வந்து ஃப்ரெஞ்ச் சாப்பாடெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால தான் சாப்பிடாமல் இருக்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டு வந்தாச்சு. அண்ட் கூட்டமும் இங்கே கம்மி. மற்றபடி பீச்சிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. பட்டு இங்கே மாலில் அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா ஆக்சுவலி கூட்டமாக இருக்கும்னான்ட்டு. ஸோ இது வந்து வீக்கெண்ட் இல்லாதனால கூட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களே பார்த்தீங்களா நிறைய இடத்த. ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி தான், பட் பாண்டிச்சேரிலேயும் இந்த ஒரு மால் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாண்டிச்சேரியில் இந்த ஒரு மால் தான் இருக்குது. கிருஷ்ணா ஹாய் சொல்லு. ஸோ இவனை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, டூர்லலாம் வந்திருப்பான். ஸோ இதான் இவன் வீட்டை தான் ஸ்டே பண்ண வந்தேன். என் கிளாஸ்மேட்டு. ஸோ ரொம்ப க்ளோஸ் நானும் இவனும். அப்புறம் கேமராலாம் பார்த்தீங்கன்னா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான். வீடியோ வந்து நார்மலாக ஷார்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் நார்மலாக போடுறதுக்கு. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுக்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்திருக்கான்.
இதெல்லாம் என் ரூம்மேட்ஸுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் காமிச்சோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவங்களாம் வந்து இந்த அனிமி லவர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்டூன் தான் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அது கோயம்புத்தூர்ல இருக்குது, பட் இங்கே எக்ஸ்ட்ரா நிறையவே இருக்குது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் அண்ட் கேமிங் சொல்லிட்டு உள்ளார இருக்குது, உள்ளார போய் பார்ப்போம். கேமிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருந்துச்சு, பட் இந்த மாலுக்கு இந்த கேமிங்ஸ் எல்லாம் ஓகே தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறது, பட் யாருமே இல்லை, கூட்டமே இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பட் நான் விளையாடலாம், 500 rupees பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா தேட்டரு 5 to 6 ஸ்க்ரீன் கிட்ட இருக்குது போல். ஸோ சூப்பராக இருக்குது. உள்ளார வரும்போதே செக்கிங் பண்ணி தான் விட்றாங்க, ஏதாவது ஆல்கஹாலு ஸ்மோக்கு இது மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு. ஸோ இதான். பட் உள்ளார போனால் கிருஷ்ணா ஸ்டார் மூவிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான், பட் ஆக்சுவலி டைம் இல்லாதனால போவேணான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாலில் ஃபுல்லாக விசிட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு 1/2 hour தான் விசிட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபுட் கோர்ட்டு இந்த மாதிரி தான். ஸோ எப்படி இருந்தாலும் ப்ரூக்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் போனோன்னா அங்கே என்ன பண்ணுவோம், வருவோம், ட்ரெண்ட்ஸு அப்புறம் என்னென்ன இருக்கோ பேண்ட்லோன்ஸு, ஸோ அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டுவேன். ஸோ அதேமாரி தான் இங்கேயும் பண்ணேன். மற்றபடி மால் வந்து பாண்டிச்சேரியில் சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது, அதாவது கோயம்புத்தூரில் ப்ரூக்ஸை கம்பேர் பண்ணும்போது. சரிங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் காலனி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூக்கு போகலான்னு பார்த்தோம், பட் டைம் இல்லைல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் காலனி போயிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அண்ட் கெஃபே ஸோ நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணேன். ஸோ நீங்களும் பாருங்கள். 1 hour later. இது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டவுன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு பிளேஸு. ஸோ நிறைய இடம் இருக்குது, பட் நம்மளுக்கு எங்கே போய் எது எடுக்குதுன்னு தெரியாது. இவனுக்கு தெரியும் இந்த பாண்டிச்சேரிக்காரனுக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸு அப்புறம் ஹோட்டல்ஸு அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னது ஓ இதான் பார்த்தீங்கன்னா சர்ச்சு. ஸோ இதுவும் நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன், நிறைய பேர் இருக்குது ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலி கைஸ் இந்த கஃபேக்கு தான் நான் வரலான்னு இருந்தேன், பட் அது வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் ஒன் ஆஃப் தி பாண்டிச்சேரியில் இந்த ஒரு கஃபே வந்து சூப்பரான ஒரு இது. ஸோ எதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரில. ஸோ ஆக்சுவலி கைஸ் பின்னாடி இருக்குல்ல, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று ஒரு கஃபே. பட் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வேறு எங்கேயாவது போயிட்டு ஸோ ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸும் வந்துடுச்சு. நிறைய இடம் இருக்குது கைஸ், பட் எங்கே எடுக்குதுன்னு தெரில. ஸோ இன்னும் நான் பின்னாடி பேக்ரவுண்ட் என்னென்ன ஸோ அது கூட நல்லாயிருக்கு, பட் எனக்கு அந்த மாதிரிலாம் எடுக்க தோணும். ரீசெண்டாக சிம்பிளாக அந்த மாதிரி எடுக்கணும் தோணும். ஸோ போயிட்டு ஏதாவது கெஃபே வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா போயிட்டு சாப்பிட பார்ப்போம். ஏன்னா பசிக்குது, மார்னிங் தான் சாப்பிடுது. ஸோ கைஸ் ஃபைனலாக நான் வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு அண்ட் தென் கடைசியாக இந்த ஒரு பிளேஸு. ஸோ அங்கே ஆல்ரெடி எடுத்துருக்காங்க ஃபோட்டோஸு. ஸோ இந்த ஒரு மாதிரி பிளேஸில் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers பார்த்தீங்கன்னா பைக்கில் அலைஞ்சிருப்போம். ஸோ அந்த ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் நின்று நானும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அண்ட் வீடியோவில் நான் பார்க்க வந்து அவ்வளோ கிளியராக இருக்கேனா, ஸோ ஃபோட்டோவில் எடுக்கும்போது ரொம்ப ஆயிலியாக ரொம்ப இதாக இருக்குது. ஸோ என்னன்னு தெரில, பட் இந்த கேமரா சூப்பரான கேமரா கைஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சோனிங்கிற ஒரு சோனி ஆல்ஃபா ZV சொல்கிற இந்த ஒரு கேமரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிருஷ்ணசாமியோட ஒரு பிரதர்கிட்ட தான் வாங்கினா. ஸோ அவங்க வந்து கொடுத்தாங்க. எனக்கு தென் கேமரானா சோனி கேமரானால சூப்பராக எடுக்க முடியுது. நிறைய பிளேஸ் இருக்குது எடுக்கிறதுக்கு, பட் எனக்கு டைம் இல்லை. இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. தென் லஞ்ச் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்சு கிட்டே போகணும். ஸோ பக்கத்தில் என்ன பீச் இருக்குது, பாண்டி மெரினா. ஸோ பாண்டிச்சேரியில் உள்ள மெரினா பீச் அங்கே தான் இருக்குது. அண்ட் தென் லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லைட் ஹவுஸ்க்கெல்லாம் போயிட்டு நிறைய எடுக்கணும். அண்ட் தென் ஃபைனலாக எடுத்தாச்சு. பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம், மெரினா தானே. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரினா போகிறோம். அண்ட் தென் அங்கேயும் போயிட்டு ஸோ நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணலாம். A few moments later. இப்போ வந்து பாண்டி மெரினாவில் இருக்கும். ஸோ இங்கே ஒரு அங்கே இருக்கா. அப்போ இது என்ன இது இதான் மெயின் பீச். இது வந்து மெயின் பீச்சா. ஸோ பின்னாடி வந்து லேக் கஃபேன்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பாண்டிச்சேரியிலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கஃபேவான். ஸோ நிறைய கூட்டம் அங்கே இருக்குது. கடல் இருட்டாக இருக்குது. லவ்வர்ஸ் சொல்ல தாங்க முடியல வேற. I know. What? Yeah? I know. I am your best friend. Okay. Please? Okay. Okay? பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஃபோட்டோவும் எடுத்தாச்சா. ஸோ காந்தி ஸ்டாச்சு இருக்குது, அதை பார்ப்போம். அண்ட் தென் இந்த கடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது. மழை பெய்ய போகுது போல். ஸோ இருங்க நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும்.
கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா காந்தி ஸ்டாச்சு. ஸோ நாங்கள் இருக்கிற பீச்சில் இந்த ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நான் தமிழ்நாட்டில் கூட இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு பார்த்ததில்ல, பட் பாண்டிச்சேரியில் காந்தி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இது இருக்குல்ல இறக்குறோம். ஆமாம், அதெல்லாம் சறுக்கி விட்டு விளாடும்டா. இப்போ இது வேலி சுற்றி போட்டு பிளாக் பண்ணிட்டானுங்க. ஏன்னா அவரை வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலையாக இருக்குது, ஃபுல்லாக ஆர்ட்டாக இருக்குது அதுலேயும். அண்ட் தென் அதான் மெயின் என்ட்ரன்ஸு. பட் நாங்கள் இந்த சைடு வழியாக வந்துடும். இவர் தான் ஸ்டாச்சு காந்தி. அப்புறம் கடலில் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபுல்லாக அந்த சைட்ஸ்லாம் மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:10 கிட்ட ஆகுது. இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கரெக்டாக வந்தோம். அதுலேருந்து 5 minutes தான் கிட்ட தான். ஸோ அதனால் மழை பெய்கிற மாதிரி இருக்குது ரொம்ப. இங்கே குளிக்க முடியாது கேஷ், ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லுகள்லாம் இருக்கும். நானே இறங்க மாட்டேன் ஷூ போட்டுக்க காரணத்தினால. ஸோ உள்ளார போய் பார்ப்போம். ஒன்றும் இது வந்து ராக் பீச் தான். ஸோ பீச் சவுண்டு கேட்கறதுனால எக்ஸாக்டாக உங்ககிட்ட கேட்கணும்னு தெரியல, பிகாஸ் மைக் எதுவுமே இல்லை. இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். கிட்ட வரைக்கும் வந்துச்சாதான் ராக்காக இருக்கிறதுனால தான் ராக் பீச்சுன்னு சொல்லியிருப்பாங்க போல. என்னடா பண்ணுற? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெரினா. இது வந்து ராக் பீச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெரினா பீச்சு. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பீச் சீரீஸாகவே போகுது போல். ஏன்னா பாண்டிச்சேரிக்கு எல்லாம் வந்தாங்கன்னா இதுக்கு வருவாங்க. பட் நான் அப்படி கிடையாது, சும்மா vlog எடுப்போம், ஸோ ஜாலியாக சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வந்தது. பட் நிறைய இடம் இருக்குது போகணும். கிருஷ்ணா செல்ஃபியா எடு. நல்லா இருக்குல்ல? மாதிரி வீடு பக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். தூரத்தில் பார்த்தீங்களா, இது ஒரு பிரிட்ஜாக இருந்துச்சு முன்னாடி. அது ஃப்ரெஞ்சு காலத்தில் வந்து பிரிட்ஜ் வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் உடஞ்சதுனால அப்படியே விட்டுட்டாங்களாம். ஸோ அங்கே லாஸ்ட்டு தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அங்கே இருக்குது, பட் அதுவும் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் போக முடியாது. இப்போதானா நல்லது. பீச் வெளியே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஷாப்னு சொல்லிட்டு அங்கே கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல, அந்த ஆர்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு அந்த வெள்ளைக்காரங்க இருக்காங்களே, ஸோ அவங்க பை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ராடக்ட் எல்லாம். அண்ட் 1 or 2 பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போன்னு போகிறோம். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் கைஸ். இதை போட்டு பார்த்தீங்கன்னா கைவிடை அங்காடின்னு சொல்லிட்டு. ஸோ இது உள்ளது தான். உள்ளார வந்து பேக்ஸு, அப்புறம் அதான் நான் சொன்னேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஒவ்வொன்றா போய் பார்த்தா தெரியும். இங்கே அந்த பக்கமா பார்த்தீங்களா ஃபுல்லாக பையிங் ப்ராடக்ட். ஆக்சுவலி இது உள்ளார என்ன இருக்குன்னா அந்த பேக்ஸு, ட்ரீம் கேப்சரு, அப்புறம் பார்த்தா ரிங்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படும், அப்புறம் வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போவோம்ல கேஜெட்ஸு. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் தான் எல்லாம் லெதரு. ஸோ எப்படின்னா ஒரு பீச் சைடெல்லாம் வச்சுருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த சைடு சரி பின்னாடியும் சரி. ஸோ அதான் நீங்களும் பார்க்குறீங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பாண்டிச்சேரி பார்க்கு. ஸோ உள்ளார போனால் நிறையா இருக்கும். இது பேர் என்னது? இது ஏதோ ஆயாவோ ஏதோ பேர் சொல்லியிருக்காங்க கைஸ். அவர் யார்? அவரு அவங்க ஓ வேறு பீரங்கி அண்ட் லவ்வர்ஸு இதெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பெரிய பார்க் தான், அது பீச்சுக்கு வெளியே இந்த பார்க் இருக்கு. அண்ட் மழை பெய்கிற டைமில் என் ஃப்ரெண்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கான். அது எப்படின்னு தெரில, ஏன்னா பாண்டிச்சேரியில் இந்த ஐஸ்கிரீம் நல்லாயிருக்குமா, ஸோ குல்ஃபி நல்லாயிருக்குமா, ஸோ அதனால் சாப்பிட்றான்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கான். ஆல்ரெடி சளி வேறு பிடிச்சிருக்கு, பட் மழை வேறு இப்போ தூரிட்டு இருக்குது. பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், நாளைக்கு தான் ஊருக்கு போகணும். தப்புடா, மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ராக் பீச்சும் முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கில் இருக்கிறோம். ஸோ குல்ஃபி இதெல்லாம் சாப்பிட்ருப்பேன். அண்ட் தென் மதியம் சாப்பிடல. ஸோ டைம் கெஃபே போகலான்னு பார்த்தேன், பட் கெஃபே வந்து க்ளோஸில் இருக்குது. அண்ட் தென் அனதர் கெஃபேலாம் இல்லை. ஸோ நல்ல கெஃபே பார்த்துட்டு போகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மெரினா போகிறான், அப்புறம் நிறைய பிளேஸ் போகணுன்றான். போய் பார்ப்போம். நிறைய ஃபுட் கோர்ட்டெல்லாம் இருக்கா, ஸோ அங்கெல்லாம் போயிட்டு பார்ப்போம். ஏன்னா இங்கேயே ஃபுட் கோர்ட் இருக்குது, பட் அந்தளவுக்கு ஓப்பன்டாக இல்லை, க்ளீனாக இல்லை. ஸோ இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது, போய் பார்ப்போம். ஆக்சுவலி பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் நிறையவே இருந்தது. பிரிட்டிஷ் எம்பையர் ரூலிங் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சஸ் எல்லாம் அவங்களே நிறைய பில்ட் பண்ணுது. ஸோ 1 or 2க்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் போகிற வழிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்செல்லாம் இருந்தது.
கொஞ்ச நேரம் பசிக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே போவோம், போய் ட்ரை பண்ணோன்னு வந்துட்டாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸு சூப்பராக இருக்குது. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே அதிகம் தான். பட் நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சீஸ் பீஸா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. ஸோ மதியம் சாப்பிடல, ஸோ இதுவே போதும். அண்ட் வீட்டுக்கு போனாலும் சிக்கன் தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது வந்து என்ன ரெஸ்டாரண்ட்னா இட்டாலியன், சைனீஸ், இட்டாலியன், ஆமாம் இந்தியன், அப்புறம் தந்தூரி. ஸோ போட்டு லா டெரிசின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அண்ட் தென் ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ புக் பண்ணி வச்சு வரட்டும் வந்துட்டு சாப்பிடணும். சீஸ் பீஸ் ஆர்டர் பண்ணியிருப்பேன். அண்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் 2 தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் மேற்கொண்டு வேணுன்னா வாங்கிக்கலாம். சரி எப்போ சாப்பிடணும்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃப்ரைட் ரைஸோட விலை எவ்வளோ தெரியுமா? ஒரு 275. ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ அதனால் அந்த பட்ஜெட் ஏற்றுக்க மாதிரி இந்த ஒரு டேஸ்ட் இருக்குது. அண்ட் பீஸா வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பீஸா தான். நான்வெஜ் வாங்கலை, ஏன்னா சிக்கன் வாங்கினால இது விட்டாச்சு. ஸோ சீஸ் பீஸா மட்டும் போதும்ட்டு. டேஸ்ட் வைஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதை வந்து சாப்பிட முடியும். ஆக்சுவலி இது இருக்குது, அப்புறம் சைடில் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அண்டு இது போதும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா ஸோ வாங்கிக்கலாம். சாப்பிடுவோம். 3 hours later. நெக்ஸ்ட் வே டு மெரினா, அதாவது இதான் பாண்டிச்சேரி மெரினா. ஸோ ஓவராலாக பீச் தான் எங்கே பார்த்தாலும். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் வரது கொஞ்சம் லேட்டாச்சு. ஸோ அதான் வந்து விசிட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ உள்ளார போவோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். பட் லைட் ஹவுஸ் எல்லாம் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. கொஞ்சம் வேலை இருக்கிறனால அப்படியே போக முடியல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். இதான் பாண்டிச்சேரியோட மெரினா பீச். அண்ட் ஃபுட் கோர்ட்டெல்லாம் அங்கே நிறைய மெரினா பீச் வந்து சென்னையில் இருக்குது. ஓகே சரி, இதுதான் பாண்டி மெரினா. இந்த ஃபுட் கோர்ட் அங்கே நிறைய இருந்துச்சு. மேபி அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். சரி பை த வே சாப்பிட்டாச்சு. அண்ட் தென் இங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அண்ட் டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு எல்லாம் போய் பார்ப்போம். ஆக்சுவலி இதான் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் ஃபுட் கோர்ட்டு. ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த கேமிங்கு அண்ட் தென் அங்கங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது. ஒரு மால்குள்ளார இருக்கும்ல, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட ஃபுட் கோர்ட் இருக்குது கைஸ். ஸோ மதியம் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இங்கே வந்து சாப்பிட்டு வந்தால் அவ்வளோ சாப்பிட்டுருக்கலாம் போல் கைஸ். எக்கச்சக்கமான ஃபுட் கோர்ட் இருக்குது. உள்ளார இப்போ வந்தால் நிறையா பார்க்கலாம் கைஸ். ஃபுட் கோர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த கேமிங் அட்வென்ச்சர்லாம் நிறையவே இருக்குது. நான் ஒண்டர்லாவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே தான் பார்க்குறேன். இன்னும் உள்ளார போனால் நிறைய இருக்கும். பட் போதும், ஒரு நேரம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரேன் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டே 2ஓட பாண்டிச்சேரி இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ ஆரோவில் அதுக்கு மட்டும் போகணும். அண்ட் நெக்ஸ்ட் டே அதாவது டே 3 போல் பார்த்தீங்கன்னா ஆரோவில் போகணும் ஒரு பிளான் வச்சு. மேபி அது போனோன்னா அது ஒரு 10 மினிட்ஸாக கண்டிப்பாக வரும். ஏன்னா உள்ளார அவ்வளோ பிளேஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்டு ஆல்ரெடி லேட் ஆச்சு. ஸோ அதனால தான் இப்போயே பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த ஃபுட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெரினா பீச்சில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய ஃபுட்டு இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பி 2 தான். இந்த வீடியோவில் தான் மறக்காம Instagram ஃபரிதுல் கிளாஸ் 3 ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவான். பை.